இரவு சாலை விளக்கின் கீழ் நாம் நடந்த அந்த மெதுவான நடை, ஒவ்வொரு அடியிலும் என் வாழ்க்கை கதைகள் எழுதப்பட்ட நடை. கைகள் இணைந்தது ஒரு விஷயமல்ல, அது ஒரு வாக்குத்தத்தம். எந்த சூழ்நிலையிலும் விடாமல் பிடித்து நிற்கும் வாக்குத்தத்தம். நீ என் தேவனோடு நடக்கும்போது எனக்கு நாளை பற்றிய பயம் இல்லை. ஏனெனில் நம் நாளை தேவன் கையில் இருக்கிறது. குளிர்ந்த இரவு காற்று என் முகத்தை தொட்டபோது இதுவும் ஒரு நினைவூட்டல். நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று தேவன் சொல்வது போல. சில நேரம் நாம் பேசவில்லை, ஆனால் அமைதி நம்முடன் பேசினது. அந்த அமைதியில் கூட தேவ அன்பு கேட்கப்பட்டது. வாழ்க்கை என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, அது தினமும் நடக்கும் ஒரு நடைப்பயணம். அந்த நடைப்பயணத்தில் முன்னால் நடப்பவர்தான் என் தேவன். நாம் பின்னால் நடக்கும் 2 பேர் 3 பேராக இருக்கலாம். அவர் காட்டும் பாதையில், அவர் பிடிக்கும் கையில், அவர் ஆசீர்வதிக்கும் வாழ்க்கையில். வாழ்க்கை கடல் போல இருந்தாலும் சில நேரம் அலைகள் வரும், சில நேரம் புயலும் வரும். ஆனால் கையை விடாமல் இருந்தால் நாம் கரையை அடைவோம். அந்த கரைதான் அது சந்தோஷம், அது சமாதானம், அது தேவன் கொடுக்கும் ஆசீர்வாத வாழ்க்கை. நில ஒளி இரவு நடை ஒரு சிறிய நினைவுதான். ஆனால் அந்த நினைவில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. அன்பு நம்மை இணைத்தது, ஆனால் தேவன் நம்மை ஒன்றாக இணைத்து வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை பாதையில் நான் உன்னுடன் நடப்பேன், நீ என்னுடன் இருப்பாய், நாம் இருவரும் சேர்ந்து நடப்போம். ஆனால் இதை தாண்டி தேவன் நம்முடன் முன்னால் நடப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இப்போது இந்த நடை இது ஒரு சாதாரண நடை அல்ல, அது தேவன் திட்டமிட்ட வாழ்க்கை பயண நடை. என்ன யோசிக்கிறீங்க? அப்படியே பீச்சுக்கு தான் போயிட்டே இருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குல்ல? இரவு நேர இந்த ஒரு வாக்கில் அருமையான குளிர்ந்த காற்றோடு, ஒரு குளிர்ந்த கவிதைகளோடு தான் உங்களோடு நான் இசைந்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். இப்பொழுதும் கூட சாமந்தி பூக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல ஒரு குளிர்ந்த காற்றில் இந்த பாருங்கள், நண்டு பார்க்குறீங்க. இது மணலில் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு சின்ன சாமந்தி பூ எவ்வளவு அழகாக இருக்கிறதில்ல? சாமந்தி பூ விரைவில் உலர்ந்து போகும், ஆனால் அது மலர்ந்த நாட்களில் அது மகிழ்ச்சி கொடுத்தது. நம் வாழ்க்கையும் அப்படியே. எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி மலர்கிறோம் என்பதே முக்கியம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எங்கள் நாட்களை என்னும் அறிவை தாரும், ஞானம் நிறைந்த இதயம் தாரும் என்று. உங்களுக்கும் எனக்கும் சாமந்திப்பூ போல நம்ம சிறியவராக இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் கையில் நம்ம இருந்தோம்னா நமது வாழ்க்கையும் அழகாக மலரும்.